ஓகே, வணக்கம் மக்காஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட கேஜெட் லிஸ்ட்டில் இன்னொரு கேஜெட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஆஃபீஸ் கொலீக் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து அந்த புது கேஜெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5:10 ஆகுது. அவரோட வீடு பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவர் இன்றைக்கி மார்னிங் தான் ரீச் ஆகிருக்காரு இன்றைக்கி. ஸோ மார்னிங்கே போயிருப்பேன். சரி, வந்தோன்னே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட. ஸோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் வர்றேன்னு சொல்லி. ஸோ இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன வாங்கலாமா வேணாமா, அப்படியே வாங்கினா என்ன வாங்கலாம், எந்த மாதிரி கேஜெட் வாங்கலாம். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிறையா சேல் வேறு போயிட்டு இருந்தது. குட் ஃப்ரைடே சேல், அந்த மாதிரியா சேல்ஸ் நிறையா போயிட்டு இருந்தது யூஎஸில். ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் என்னது, எந்த மாதிரி கேஜெட்டு எது நமக்கு தேவை. ஸோ ஆல்ரெடி இப்போ கோப்ரோ வச்சுருக்கேன் நான். ஸோ வேறு என்ன கேஜெட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரி கேஜெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதை எடுத்தால் உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் இன்னும் நல்லா காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணி ஒரு கேஜெட்டு இப்போ என்னென்னு சொல்லலை, நான் அன்பாக்சிங் பண்ணும்போது அதை காமிக்கிறேன் என்ன கேஜெட்னு. ஸோ ஆக்சுவலாக 4 o'clock நான் கிளம்பலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது. ஸோ அதான் 5 o'clock போல் கிளம்புறேன். கொரோனா கேஸ் வேறு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, அது வேறு ஒரு சைடு பயமாக இருக்குது. இங்கே ரோட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, எல்லாருமே போயிட்டு வர்றாங்க, எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல நிறைய பேர்த்துக்கு, இன்க்ளூடிங் எனக்கும் தான். பட் எனக்கு வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும் கலெக்ட் பண்ணுறது. ஏன்னா நாளைக்கு திருப்பி அவரோட ஊருக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடணும், ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. டைம் பார்த்திங்கன்னா 5:20. ஸோ இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ தான் பெருங்குளத்தூர் கிராஸ் பண்ணுறோம் நம்ம. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த ரூட்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றாங்க. பரவாயில்ல, தண்ணி இன்னும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடு நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சின்ன சின்ன குட்டைங்க நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓ ஷேட், இன்னும் இந்த ரோடு போடலையா? கைஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 months முன்னாடி இந்த ரோட்டில் வந்தேன். அப்போயே இந்த ரோடோட நிலைமை இதே தான் இருந்தது, இப்போயும் அதே தான் இருக்குது. என்ன தான் பண்ணாங்க, ரோட் வேலை செய்கிறாங்களா இல்லையா, அப்படியே ஒரு 5% கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடே இல்லைங்க, சுத்தமாக ரோடே இல்லை. இன்னைக்கு பாருங்கள், ஒன் ஆஃப் த மெயின் ரோட் கனெக்டிங் ஜிஎஸ்டி அண்ட் ஓஎம்ஆர். இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஓஎம்ஆர் ஜாயின் ஆகிரும். அவ்வளோ அவசரம், சிக்னல் இருக்கும்போது அவ்வளோ அவசரம். ஏன் நண்பா, ஒரு 5 நிமிஷம்
5 நிமிஷம் கூட இல்லைப்பா, ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ண முடியாதா அந்த சிக்னலுக்கு? ரொம்ப மோசம். ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள டைஜஸ்ட் ஆயிருங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஓ, இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாவ். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது, அந்த பிரிட்ஜ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரிட்ஜை கட்டி முடித்ததுனால எவ்வளோ அட்வான்டேஜஸ் தெரியுமா? ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு, ஆல்மோஸ்ட் 5 years 6 years ஆயிடுச்சுங்க அந்த பிரிட்ஜு ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் முடிச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி அந்த சிக்னலில் மினிமம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது இந்த வழியாக தான் மினிமம் ஒரு 20 to 25 minutes நிற்பாங்க. ஒரு 4 சிக்னலாக அதை நான் வெயிட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு கன்ஜஸ்டடான ஏரியா இது. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஃப்ரெண்டோட வீடு பக்கத்தில் வந்துருச்சு. ஓகே, வந்துட்டோங்க. ஒரு கால் அடிப்போம். ஓகே கைஸ், ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு சேர வேண்டிய கேஜெட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ப்ளாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ரவிக்குமார். நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வீடியோஸ் தான் ரிலேட்டட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வளர்ந்து வர சேனலுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதை அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னது பிடிக்கலன்னு.